போர்டு விளங்குதானே எல்லாருக்கும் தெளிவா? ஹலோ, ஓகே. ஸோ நான் வந்து நீங்கள் வந்து சொல்கிறது கேட்குற மாதிரி அவுட் ஹைஜானை கேட்குறேன். மைக் ஆன் பண்ணிட்டு கலந்து. ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது கொள்ளளவு. ஸோ கொள்ளளவு பார்க்குறதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம மீட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா கொள்ளளவுக்கு கட்டாயமாக அந்த விஷயங்கள் தேவைப்படும். ஸோ நான் வளமையாக பார்க்குற சில தியரிகள் தான். எப்படி ஒரு கோலம் இருக்குது, கோலம் கடத்திடுங்க, அதுக்கு ஏற்றத்தை கொடுத்தோம்னு சொன்னா ஏற்றம் வெளிமை பரப்புல வந்துருக்கு, பிளஸ் ஏற்றத்தை கொடுக்கணும் இருக்கும். சிலர் வந்து உள்ளுக்க பிளஸ் கீறி காட்டுவாங்க, சிலர் வெளியில கீறி காட்டுவாங்க. ரெண்டுமே சரி. சரியா, நாங்க வெளியில கீறி காட்டுவோம், வெளியில ஏற்றம் வரும். சரியா, இப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா இது ஒரு கோல கடத்தி, இதுக்கு ஒரு ஆரை வந்து காணப்படும். இதுக்கு ஏற்றம் கொடுக்கப்பட்ட ஏற்றம் வந்து ஸ்மால் கியூ அப்படின்னு எடுப்போம். ஸோ ஸ்மால் கியூ ஏற்றத்தை ஆரையுடைய இந்த கோல கடத்திக்கு கொடுக்கும் போது அதுல ஒரு அழுத்தம் ஒன்று உருவாகும். சூழல்ல ஒரு அழுத்தம் ஒன்று உருவாகும். உள்ளுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும், மேற்பரப்புல ஒரு அழுத்தம் இருக்கும். சரி, அதுல இந்த மேற்பரப்புல உள்ள அழுத்தத்தை பார்த்தோம்னு சொன்னா இங்க அழுத்தம் பின்னு சொன்னா பி சமன் இரண்டு வரும் சமன்பாடு ஃபியாஸ் என்னண்டு வரும் பி சமன் வரப்போகுது. இதுல எங்களுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் ஷுவரா, இந்த கியூ வந்து விக்கு நேரே சமம். ஏன்னா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும், அதை நாங்க எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்படி எந்த ஒரு கடத்திக்கும் தட்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னாலும் ஒரு தட்டு இருக்கிறா, தட்டுக்கு நீங்க ஏற்றத்தை கொடுக்குறீங்க. ஏற்றத்தை கொடுத்தா பிளஸ் ஏற்றம் இது வந்திருக்குன்னு வச்சா ரெண்டு மேற்பரப்புல வந்திருக்கும். அதுவும் சூழல்ல ஒரு அழுத்தத்தை உருவாகும், ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு அழுத்தம் உருவாகும். சரியா, அதையும் நாங்க எங்க சமன்பாடுகளை வச்சு காணியலுமா இருக்கும். ஆனா வழிமூலக்கூறுகளால அதாவது செல்வாக்கு வரும். சரியா, சோ எப்படியோ இங்கே கியூ வந்து அந்த அழுத்தத்துக்கு நேர சமனா இருக்கலாம். கியூவை நீங்க கூட்ட கூட்ட அழுத்தமும் கூடும். சரி, சோ ஓரளவு அழுத்தத்துல எவ்வளவு ஏற்றத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறோம். அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு மாறிலியை போடுறேன், கியூ இருக்கத்தக்கன ஒரு மாறிலியை போடுற கே வீண் போட்டா இந்த கே தான் வந்து கொள்ளளவு. கியூ சமன் சிபி அப்படின்னு சொல்லி எடுப்போம். சோ இதுல இருந்து நாங்க எடுக்க போறோம் எப்படி சி சமன் கியூவின் கீழ் வி அப்படின்னு. சரி, கியூ சமன் சிவின்னு எடுத்திருக்கோம், அதுல இருந்து சி சமன் கியூவின் கீழ் வி. சோ இது ஒரு குறிப்பிட்ட கடத்தி எவ்வளவு ஏற்றத்தை வச்சிருக்கின்றத காட்டுது. ஓரளவு அழுத்தத்துல இவ்வளவு ஏற்றத்தை வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஓரளவு அழுத்தத்துல கூட ஏற்றத்தை வச்சிருப்பாராக இருந்தா அவருக்கு வந்து கொள்ளளவும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, இந்த கொள்ளளவத்தை அளக்குறதுக்காக நாங்க ஃபேரட்னு சொல்லி ஒரு அலகை பயன்படுத்துவோம். கொள்ளளவத்தை அளக்கிறதுக்கான அலகு சரியா, ஃபேரட் அப்படின்னு சொல்றது நாங்க எஃப் பண்ணி குறிப்பிடுவோம். எப்பவுமே இந்த கொள்ளளவத்துல பருமன்கள் வந்து மிக சிறுசா தான் வரும். 10⁻6 10⁻9 10⁻12 அளவுல வரும். சோ ஃபேரட்டை சும்மா பாவிக்கிறது மிச்சம் குறைய மைக்ரோ ஃபேரட், பிகோ ஃபேரட், சரியா, மில்லி ஃபேரட் கூட கூடுதலா வராது, நானோ ஃபேரட் அப்படின்னு சொல்லி நாங்க ஃபேரட்
இதை வந்து 10⁻6 10⁻9 10⁻12 வரிசைகள்ல தான் பாதிக்கும். ஏன்னா அது அவ்வளவு சிறியது. அது பாருங்க வந்து அவ்வளவு சிறியதாக பொதுவாக. சோ இதான் என்னோட கொள்ளளவுல அடிப்படை தேதி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா ஒரு கடத்தியை நாங்க எடுத்திருக்கோம், ஒரு கோலத்தை எடுத்திருக்கோம், ஒரு தட்டு எடுத்திருக்கோம். அடுத்தது நாங்க ஒரு கோலத்துக்கு அது கொள்ளளவுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா சமன்பாடு எடுப்போம். சோ இப்ப எழுதி கொள்ளுங்க. கொள்ளளவு தலைப்பு போட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 5 பக்கத்தை விட சொல்லியேனா. சோ ஏன்னு சொன்னா நான் ஆல்ரெடி படிச்சதுல சில கேள்விகள் செய்ய வேண்டியிருக்கிறதால ஒரு 5 பக்கத்தை விட்டுட்டு எழுத ஆரம்பிங்க. கொள்ளளவு கடத்தி ஒன்றின் ஓரலகு அழுத்தத்திற்கு கடத்தி ஒன்றின் ஓரலகு அழுத்தத்திற்கு அதில் சேமிக்கப்படக்கூடிய மின்கணியம் கொள்ளளவம் எனப்படும். சோ இதை எழுதி கொள்ளுங்க. சாதாரண ஒரு கடத்தி அவை பக்கத்துல இன்னொரு கடத்தியையும் காட்டிக்கொள்ளுங்க. ஏற்றப்பட்ட கடத்திகள் 2 காட்டி 2 கடத்திகள்லையும் வந்து எப்பவுமே Q வந்து Vக்கு நேரியல் சமனாக இருக்குன்னு காட்டுங்க. சரியா? நீங்க கோலத்துக்கு மட்டும் இது எழுதலாம், இவருக்கு இது எழுதி காட்டிடக்கூடாது. சரியா? Q நேரியல் சமன் V அதோட மாறிலியை பொறுத்து சமன்பாடாக்கும். அந்த மாறிலிக்கு நாங்க C போடுறோம். சரியா? C கொள்ளளவு C கொள்ளளவு C7 Q இன் கீழ் V. C அலகு எழுதி கொள்ளுங்க. அடுத்து எழுதி கொள்ளுங்க. கொள்ளளவம் பொதுவாக மைக்ரோஃபரட், பிகோஃபரட், நானோஃபரட் போன்ற வரிசைகளில் குறிப்பிடப்படும். மிக சிறியது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஃபரட் என்பதன் வரைவிலக்கணம். ஸ்பீடா போனா சொல்லுங்க. சரியா? ஃபரட் என்பதன் வரைவிலக்கணம் ஒரு கடத்தியின் அழுத்தத்தினை ஒரு கடத்தியின் அழுத்தத்தினை ஒரு கடத்தியின் அழுத்தத்தினை ஒரு வோல்ட்டாக உயர்த்த ஒரு வோல்ட்டாக உயர்த்த ஒரு வோல்ட்டாக உயர்த்த ஒரு கூலோம் மின்னேற்றம் தேவைப்படுமெனில் ஒரு கூலோம் மின்னேற்றம் தேவைப்படுமெனில்
ஒரு கூலோம் மின்னேற்றம் தேவைப்படும் எனில் அது ஒரு பரட்டு கொள்ளளவு உடையது எனப்படும். அது ஒரு பரட்டு கொள்ளளவு உடையது எனப்படும். ஸோ தமிழ்ல எழுதக்குள்ள இந்த ஃபரடுக்கு வந்து பரட்டு எழுது. சரியா? இது எனப்படும். என்னது? அது ஒரு பரட்டு கொள்ளளவுடையது எனப்படும். அது ஒரு பரட்டு கொள்ளளவுடையது எனப்படும். சரியா? அடுத்த தலைப்பு கோள கடத்தியொன்றின் கொள்ளளவு. கோள கடத்தியொன்றின் கொள்ளளவு. ஒரு கோள கடத்தி எடுங்க. அந்த கோள கடத்திக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கோம்னு சொன்னா நான் ஆல்ரெடி கீழ்னா அந்த கியூபேட்டர்ஸை வச்சுக்கொண்டு அதுக்கு ஒரு வி அழுத்தம் உருவாகுது மேற்பரப்புல அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இனிமே நீங்க கொள்ளளவுக்கு சமன்பாடு கியூ வி அப்படின்னு மறக்கக்கூடாது. சரியா? ஓகே. இதுல கியூவேற்றம் கொடுக்கப்பட்டு நம்ம கேபிட்டல் எழுதுவோம். சரியா? போடுவோம். இதுல கியூவேற்றம் கொடுக்கப்பட்டு வி அழுத்தத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா சி சமன் கியூ இன்டு வி. பட் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், வி சமன் கியூ இன்டு 4 பை எப்சிலான் நாட் ஆர் அப்படின்னு. இவர் ஒரு கோள கடத்தி. ஸோ மேற்பரப்பில் உள்ள அழுத்தம் இப்படி தரப்படலாம், ஆரை ஆர். அது உங்களுக்கு இதுல படிச்சிருக்கு. ஸோ இத கொண்டு போய் நாம விக்கு பிரதியிட்டம் சொன்னா சி சமன் கியூ இன்டு விக்கு பதிலாக என்ன சொல்லப்படும், கியூ இன்டு 4 பை எப்சிலான் நாட் ஆர். இதுல கியூ இன்டு வெட்டினீங்கன்னு சொன்னா சி சமன் 4 பை எப்சிலான் நாட் ஆர் அப்படின்னு வருது. இது நல்லா பாருங்க. சி சமன் 4 பை எப்சிலான் நாட். இது மூணு என்ன மாறி, ஆர் மட்டும் மாறப்போகுது. ஸோ ஒரு கோள கடத்தியோட கொள்ளளவு வந்து ஆரைக்கு நேரில் சமன், ஆரையில மட்டும்தான் தங்கி இருக்கு. இந்த சமன்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா கியூஓ விஓ இடம்பெறல. அந்த காரணத்தால அதுக்கு வழங்கப்பட்ட ஏற்றத்திலோ அல்லது அது காணப்படுகின்ற அந்த அழுத்தத்திலோ இந்த கொள்ளளவம் வந்து என்ன செய்யாது, தங்கி இராது. சரியா? கொள்ளளவம் வந்து தங்கி இராது. இங்க ஆரை ஆறுன்னு சொல்றது இந்த கடத்தியோட பரிமாணம் தானே. பரிமாணம் சொல்றது என்ன, அது ஒரு அளவீடு. அதாவது ஒரு கோளத்துக்கு ஆரை ஒரு பரிமாணம், அது மாதிரி ஒரு தட்டுக்கு வந்து நீளம் அகலம் அதுகளோ பரிமாணம். சோ இங்க பரிமாணத்துல மட்டும்தான் தங்கி இருக்கு. சரி, அது வழங்கப்பட்ட மின்னியல் கணியங்களாக இல்லை, அதாவது வோல்ட் அளவுலையோ அல்லது ஏற்றத்திலேயோ தங்கி இல்லை. சோ சி நேர்வியல் சமன் ஆர் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கணும். சரியா? ஓகே. சோ இதை கேள்விக்கொள்ளுங்க. குயிக்கா கீருங்க. கீறிட்டு சைட்ல எழுதிக்கலுங்க. பிளஸ் கியூ ஏற்றம் ஏற்றப்பட்டுள்ள கொள்ளளவு ஒன்று பிளஸ் கியூ ஏற்றம் ஏற்றப்பட்டுள்ள கொள்ளளவு ஒன்று சாரி கோள கடத்தி ஒன்று சாரி கோள கடத்தி ஒன்று வி அழுத்தத்தில் உள்ளது.
V அழுத்தத்தில் உள்ளது. அதுக்கு பிறகு C சமன் Q இன் கீழ் V, V சமன் Q இன் கீழ் 4 pi epsilon naught R, ஆனால் V சமன் Q இன் கீழ் 4 pi epsilon naught R. எனவே பார்க்காம ட்ரை பண்ணுங்க, சரியா? C சமன் Q இன் கீழ் V க்கு பதிலா Q இன் கீழ் 4 pi epsilon naught R. அதுக்கு பிறகு C சமன் 4 pi epsilon naught R வரப்போகுது. கீழே ஒரு பாயிண்ட்ல கடத்தி ஒன்றின் கொள்ளளவு அதற்கு வழங்கப்படும் ஏற்றத்திலோ அல்லது அழுத்தத்திலோ தங்கியிருப்பதில்லை. ஏற்றத்திலோ அழுத்தத்திலோ தங்கியிருப்பதில்லை. அதன் பரிமாணங்களிலேயே தங்கியிருக்கும். அதுக்கு கீழே கடத்தி கோளத்திற்கு C நேர்வீத சமன் R. கடத்தி கோளத்திற்கு C நேர்வீத சமன் R. கடத்தி கோளத்திற்கு C நேர்வீத சமன் R. இது மாதிரி சமாந்தர தட்டு கொள்ளளவுக்கும் பரிமாணங்கள்லாம் தங்கிருக்கு. கோள கொள்ளளவின் ஒன்றிற்கு அது நாங்கள் சிலபஸ்ல அதுக்கும் பரிமாணங்கள்லாம் தங்கிருக்கு. உருளை கொள்ளளவின்றிருக்கு அதுக்கும் பரிமாணங்கள்லாம் தங்கிருக்கு, சரியா? சோ கொடுக்கப்பட்ட ஏற்றத்திலேயோ இல்லாட்டி அழுத்தத்திலேயோ தங்கி இல்லை. இப்போ ஒரு கேள்வி ஒன்று செய்வோம். புவியை ஒரு கோள கடத்தி என கொண்டு புவியின் கொள்ளளவத்தை கணிக்க. புவியின் ஆரை 6.4 மீட்டர். புவியை ஒரு கோள கடத்தி என கொண்டு புவியின் கொள்ளளவத்தை கணிக்க. புவியின் ஆரை 6.4 மீட்டர். கணிச்சு சொல்லுங்க அப்ப என்ன வருது? ஹிஸ்டரி என்ன வருது? ஹிஸ்டரி அதனால புவியின் கொள்ளளவத்தை கணிக்க. கோள கடத்தின கொண்டு புவியின் கொள்ளளவத்தை கணிக்க.
உங்களுக்கு 1 இன் கீழ் 4 பை எப்சிலான் நாட் ஆர் சரிதானே? 1 இன் கீழ் 4 பை எப்சிலான் நாட் ஆர் எப்சிலான் நாட் என்ன வரும்? 4 பை எப்சிலான் 1 இன் கீழ் 4 பை எப்சிலான் நாட் 10/9. அந்த பெருமானத்தை போட்டு செய்யலாம் தானே உங்களுக்கு? என்ன வருது? C சமன் 4 பை எப்சிலான் நாட் ஆர். சோ 4 பை எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக 1 இன் கீழ் 9/19 போடணும். ஏன்னா 1 இன் கீழ் 4 பை எப்சிலான் நாட் தான் 9/19. சோ 4 பை எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக 1 இன் கீழ் 9/19 தர R வந்து 6.4/16 சரியா? இங்க பார்த்தா சொல்லுங்க ஹிஸ்டரி. கஸ்டமர் 11 அது 711 எழுதுனா அந்த 10 6 என்ன? ஸோ அது 711 மைக்ரோ ஃபெரட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதுல முடிவு என்ன? இந்த சமன்பாட்டுல புவிய போல பெரிய ஆரையுடைய கடத்தியை போட்டாலும் கொள்ளளவு சின்னதான் வருது. சாதாரண ஒரு தனித்த கடத்திக்கு கொள்ளளவு வந்து குறையும். அதாவது கொள்ளளவிகள் செய்யற 2 கடத்திகளை வச்சு அந்த 2 கடத்திகளையும் ஒரு காவலியால பிரிச்சு அந்த 2 கடத்திக்கும் எதிரெதிர் ஏற்றத்தை கொடுத்தா அந்த ஒவ்வொரு கடத்தியும் இன்னொரு கடத்தில ஏற்றத்தை பிடிச்சு வச்சுக்கொள்ளும். ஏன்னா ஒரு ஆள் நேர் இன்னொரு ஆள் மறைய கவர்ச்சியில் ஈடுபடும். அதனாலதான் கொள்ளளவை செய்யறேன். எங்களுக்கு எடுக்கிற முடிவு என்னன்னு சொன்னா மிகப்பெரிய கோள கடத்திகளுக்கும் கொள்ளளவும் மிகச்சிறியது. அதான் நாங்க எடுக்கிற முடிவு. சரியா? எழுதிக் கொள்ளுங்க. இது உதாரணம் 1 சரியா? இப்ப செஞ்சது. அடுத்தது உதாரணம் 2. எழுதிக் கொள்ளுங்க. Q ஏற்றம் ஏற்றப்பட்டுள்ள கோள இரச துளி Q ஏற்றம் ஏற்றப்பட்டுள்ள கோள இரச துளி கொள்ளளவம் C-யையும் அழுத்தம் V-யையும் உடையது. Q ஏற்றம் ஏற்றப்பட்டுள்ள கோள இரச துளி கொள்ளளவம் C-யையும் அழுத்தம் V-யையும் உடையது. இது 8 சர்வசம இரச துளிகளாக உடைகின்றது. 8 சர்வசம இரச துளிகளாக உடைகின்றது.
8 சர்வசம இரச துளிகளாக உடைகின்றது. ஒவ்வொரு துளியினதும் கொள்ளளவம், அழுத்தம், ஏற்றம் ஆகியவற்றை காண்க. அதாவது ஆரம்பத்துல தரப்பட்ட QCV சார்பா காணணும். ஒவ்வொரு துளியினதும் அழுத்தம், ஏற்றம், கொள்ளளவம் ஆகியவற்றை காண்க. காணுங்காவும் படங்கீர வரைக்கும் செய்யுங்க. கேட்கணும்னா நீங்க கேட்கணும் சரியா? செட்டை எனக்கு பார்த்து கொடுற கஷ்டம். மைக்கோன் மட்டும் கேளுங்க. எல்லாத்துலயும் பிளஸ் ஏற்றம் வந்துருக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு. ஒரு ஆளுக்கு நீங்க C பிரைம், B பிரைம், Q பிரைம் எடுத்தீங்கன்னு சொன்னா விடைகள் எடுத்தாக்கள் சொல்லுது. லேசான கேள்வி தான் இது. சீமா விட எடுத்தாச்சா? சொல்லுங்க அப்ப பாப்போம். ஏற்றம், கொள்ளளவம், அழுத்தம். கொள்ளளவம் யாராவது ஏற்றம் எடுத்தோடனே சொல்லிடுங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. எட்டு சமபாதைகளை உடஞ்ச ஏற்றம் என்ன செய்யும்? எட்டா பிரியும் இல்லையா? Q/8 எட்டா பிரியும். வேண்டாம், கடத்தி தானே. கடத்தி உடையக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் சம அழுத்தம் வர மாதிரி பாய தொடங்கும் ஏற்றம். கடைசியில எல்லாருலயும் ஒரே ஏற்றம் தான் வந்து நிற்கும். சோ 8 பேர்ல இருக்கிற ஒரே ஏற்றம், அதோட கூட்டுத்தொகை Qக்கு சமன்னு சொன்னா ஒரு ஆள்ல உள்ள ஏற்றம் என்ன? Q/8. சரியா? அது ஓகே. C எதுல தங்கியிருக்குன்னு பார்த்தோம். நீங்க C சார்பாக சொல்லுவாங்க, இலக்கங்கள் வராது. இலக்கங்களை மட்டும் எதுவும் பார்க்கல. Cக்கு சமன்பாடு என்ன சொல்லுங்க? Cக்கு சமன்பாடு என்ன? இல்ல C 4πε0 R. சோ இதுல எதுல எல்லாம் தங்கியிருக்கு? Rல மட்டும். இதுல 3லயும் தங்கி இல்லை. சோ இவர் ஆரைக்கும் சின்ன ஒரு ஆள் ஆரைக்கும் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா சின்ன ஆள்ற கொள்ளளவு சொல்லலுமா இல்லையா? எப்படி ஆரைய காண்ற இவர்ல? இவர் ஆரை எப்படி காண்ற? ஒவ்வொரு சின்ன சின்ன கோலத்திலையும் ஆரை எப்படி காண்ற?
கனவளவை சமப்படுத்தி காணும். இது ஒவ்வொன்றையும் தனித்தனி கனவளவுகளோட கூட்டுத்தொகை. கனவளவுனா 4/3 πr கணம். இவர் ஒரு ஆள் ஆரை ஸ்மால் ஆர்னு எடுத்தா அங்கே எழுதுன பாருங்க 4/3 π r கணம் 8 மொத்த கனவளவு இவர் தனி கனவளவு சமன். 4/3 π கேபிட்டல் R கணம். 4/3 π எல்லாம் வெட்டுப்பட்டுரும். 8 கீழே வரப்போகுது. கணம் மூலம் எடுத்தா 8க்கு என்ன 8க்கு கனமூலம் எடுத்தா 8ன்றது 2/3 அடுக்குதான். கனமூலம் எடுத்தா 2. 6 கனமூலம் எடுத்தா 6 மட்டும் வரும். R சமன் R/2 வரப்போகுது. சரியா? ஆரை அரைவாசியாக்கப்பட்டு எனக்கு தெரியும் கொள்ளளவும் ஆரைக்கு நேர்விய சமன். ஆரை அரைவாசியாக்கப்பட்ட கொள்ளளவும் என்ன செய்யும்? அரைவாசியாக்கப்படும். வெரி குட். C/2. Bக்கு நீங்க சொன்ன சமன்பாடு யூஸ் பண்ணுங்க. 4π ε0 R யூஸ் பண்ணுங்க. அல்லது Q சமன் CV யூஸ் பண்றேன். எதை யூஸ் பண்ணாலும் சரி. சரியா? Qக்கு என்ன போட போறீங்க? Q/8. சரி 100 கிட்ட மாதிரி 4π ε0 R க்கு பதிலாக R/2 கேபிட்டல் R/2. ஆல்ரெடி பெரிய குளத்துக்கு எப்படி வந்திருக்கு சமன்பாடு? V சமன் Q இன் கீழ் 4π ε0 R. சின்ன குளத்துக்கு வருது எங்களுக்கு எப்படி? சுருக்கி எடுத்தா இதை Q/8 கீழே வரும்போது வெட்டினா 4. Q over 4π ε0 R ஒரு 4ஆல பிரிக்கப்பட போகுது. சரியா? சுருக்கல் செஞ்சு பாருங்க. இவர கால்வாசி இல்லையா? V prime சமன் V/4. விளங்கிட்டா? யாருக்கும் விளங்காம இருக்கா? இவரோட ஒப்பிட்டு சொல்றோம். இல்லாட்டி இதுக்கு பதிலா Q சமன் CV சமன்பாட்டை போட்டா இந்த V prime Q இன் கீழ் 4π ε0 R அப்படின்னு போடாம Q சமன் CV போட்டு தான் செய்ய போறேன் அப்படின்னாலும் ஓகே. C சமன் Q இன் கீழ் Q சமன் CV Q சமன் CV ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. V சமன் IR ஆட்டம் Q சமன் CV. Q க்கு பதிலாக Q/8. C பதிலாக C/2. புது V. வெட்டினா 4 வர போகுதுல. V dash சமன் Q/C into 1/4. சரியா? இந்த Q இன் கீழ் C வந்து ஆரம்பத்தில் இருந்த அந்த அழுத்தம். அப்போ V/4 வரப்போகுது. சரியா? செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பார்க்காட்டி சில நேரம் குழம்பும். சரியா? முடிஞ்சா? அடுத்த உதாரணம்
உதாரணம் 3. உதாரணம் 3. முறையே Q1 Q2 கேபிட்டல் எழுதுங்க, கேபிட்டல் Q1 கேபிட்டல் Q2 என ஏற்றப்பட்ட கேபிட்டல் Q1 கேபிட்டல் Q2 என ஏற்றப்பட்ட R1 R2 ஆகிய ஆரைகளுடைய கோளங்கள் மிக மெல்லிய கடத்தும் கம்பியொன்றினால் ஒன்றுடன் ஒன்று தொடுக்கப்பட்டன. தொடுக்கப்பட்ட ஏற்ற பாய்ச்சல் நடக்கும். ஒன்றுடன் ஒன்று தொடுக்கப்பட்டன. ஏற்றப்பட்ட R1 R2 ஆகிய ஆரைகளுடைய இரு கோளங்கள் மெல்லிய கடத்தும் கம்பியொன்றினால் ஒன்றுடன் ஒன்று தொடுக்கப்பட்டன. ஒன்றுடன் ஒன்று தொடுக்கப்பட்டன. தொடுக்கப்பட்ட பிறகு ஏற்ற பாய்ச்சல் நடக்கும். இப்போ ஒவ்வொரு ஆள்லையும் ஸ்மால் Q1 ஸ்மால் Q2 சொல்லி ஏற்றங்கள் வந்துடும். கோளங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள புதிய ஏற்றத்திற்கான கோவைகளை பெறுக. கோளங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள புதிய ஏற்றத்திற்கான கோவைகளை பெறுக. புதிய மீன்ஸ் தற்போதைய. ஒரு ஐடியான்னு சாரேன், சரியா? உங்களுக்கு முதல் தரம் கொஞ்சம் செய்ய கஷ்டமா இருக்கலாம். பாத்தீங்கன்னா கடத்தும் கம்பி ஒன்றால தொடுக்கப்படக்குள்ள அந்த கடத்தும் கம்பி என்ன செய்யும் சொன்னா மின்னோட்டத்தை பாய விடக்கூடியது. சோ இந்த ஏற்றம் ஒரு இந்த கோளம் ஒரு அழுத்தத்திலையும் இந்த கோளம் இன்னொரு அழுத்தத்திலையும் இருக்குமா இருந்தா ரெண்டு கோளங்களுக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு வரும். அந்த அழுத்த வேறுபாடுக்கு ஏத்த மாதிரி ஏற்றம் பாயும். ஒன்னும் இவர்ல அழுத்தம் கூட இருந்தா இவர்ல இருந்து இவருக்கு பாயலாம், அல்லது இவர்ல அழுத்தம் கூட இருந்தா இவர்ல இருந்து இவருக்கு பாயலாம். சோ பாஞ்சு ரெண்டு பேருக்கும் அழுத்தம் சமனாகிற வரைக்கும் ஏற்றம் பாயும். சோ இறுதியில ரெண்டு பேருக்கும் அழுத்தங்கள் சமன். அந்த அழுத்தங்கள் சமன்றத வச்சு கண்டுபிடிங்க ஒவ்வொன்றிலையும் உள்ள ஏற்றங்களை.
வெளியெடுத்தாக சொல்லலாம். ஓ அப்படி வராது. அப்படி வராது. ஸ்மால் q1 ஸ்மால் q1 ஓவர் இந்த தொடர்ந்து சரி. நீங்க q1க்கு ஒரு கோவையும் q2க்கு ஒரு கோவையும் எடுக்கணும். q1க்கு கோவை எடுக்கக்கூடாது, இல்ல q2 வரக்கூடாது. v வரக்கூடாது. நான் v சொன்னேன். v உங்களுக்கு தரவுல சொல்லப்படல. ஒரு தரவுல r1 r2 கேபிட்டல் q1 கேபிட்டல் q2 தரவு. ஸ்மால் q1 ஸ்மால் q2 உங்களுக்கு காண்றதுக்கு தரப்பட்டிருக்கு. சோ q1 காணக்குள்ள q2 வரக்கூடாது. சரியா? எப்படி செய்யுது? மொத்த ஏற்றம் q1 plus q2 வரப்போகுது. தனித்தனி ஏற்றம் ஸ்மால் q1 ஸ்மால் q2 இறுதியில வந்திருக்கு. ஆரம்பத்துல q1 r1 q2 r2 தரவு. இவர்ல v கூடிய ஒரு கோவர்டு கேளுமா? v சமன் q1 இன் கீழ் 4 pi epsilon naught r1 எடுக்கலாம். மாதிரி இவர்ல எடுக்கிறண்டா v சமன் q2 இன் கீழ் 4 pi epsilon naught r2 எடுக்கு. எடுத்தானே? அதே நேரம் இன்னொரு விஷயம் தெரியும். q சமன் cv. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. சோ இதுல பாருங்க, இந்த ஒவ்வொரு கோலத்துக்கும் எழுதுனீங்கன்னு சொன்னா முதல்ல q1க்கு எழுதுனீங்கன்னு சொன்னா q1 சமன் c1 v வர போகுது. q2க்கு எழுதுனீங்கன்னு சொன்னா q2 சமன் c2 v வர போகுது. ரெண்டு சமன்பாடையும் கூட்டினா q1 plus q2 c1 plus c2
இன்டு வி. வி ரெண்டு பேருக்கு சமன் தானே, அதால நான் அதை பொதுவா எடுத்துட்டேன். இது கணியன் இதோட கோவையில இடம்பெற செய்யலாது. ஏண்டா Q1 Q2 தான் தரவா, கேபிட்டல் Q1 Q2 தான் தரவா தரப்பட்டு. சோ இந்த மொத்த ஏற்றத்துக்கு நாங்க இங்க எழுதப்படுது. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த கம்பியில ஏற்றம் தங்கி இருக்காதா அப்படின்னு. தங்கி இருக்காது. ஏண்டா மெல்லிய கம்பியில தரப்பட்டிருக்கு. மெல்லிய கம்பிகள் தரப்படும் போது பொதுவாக அதுல உள்ள ஏற்றங்களை நாங்க புறக்கணிக்கலாம். கோலங்கள்ற கனவுகளோட ஒப்பிடும் போது இவற்றில் உள்ள கனவுகள் வந்து சிறுசு. அப்ப அதுல தங்கி இருக்கிற ஏற்றங்களை நாங்க என்ன செய்யலும், புறக்கணிக்கலும். சோ மிக மெல்லிய கம்பி அல்லது மெல்லிய கம்பின்னு குறிப்பிடும் போது நீங்க அந்த விஷயத்தை விளங்கிக்கணும். சோ மொத்த ஏற்றத்துக்கு ஆரம்பத்துல நாங்க மொத்த ஏற்றத்தை போட்டாலே சரி. சோ Q1 plus Q2 சமன் C1 plus C2 into V. சரியா? சரிதானே? C1 C2ன்றது என்ன? கொள்ளளவங்கள். கொள்ளளவங்கள் 4πε0 R1 4πε0 R2 அப்படின்னு எழுதலாம் தானே, C1 C2. அதுல பிரதிட்டீங்கன்னு சொன்ன எப்படி வரப்போகுது? Q1 plus Q2 சமன் வெறும் பதிலாக 4πε0 R1 plus 4πε0 R2. 4πε0 பொதுவா எடுத்தா உள்ளுக்க R1 plus R2 போடுது. சோ இப்போ உங்களுக்கு Q1 ஸ்மால் Q1 தேவையா, V க்கு பதிலா இந்த சமன்பாடை பிரதியிடுங்க. ஸ்மால் Q2 தேவையா, V க்கு பதிலா இந்த சமன்பாடை பிரதியிடுங்க. சரியா? அப்படி பிரதியிட்டீங்கன்னு சொன்னா 4πε0 வெட்டு பெற்றும் R மட்டும் அங்க வரப்போகுது. சரியா? சோ நான் Q1 தேவைன்னு வைப்போம். எனக்கு Q1 தேவைன்னு சொன்னா சமன்பாடு அப்படி எழுதுறீங்க. சரியா? Q1 plus Q2 சமன் 4πε0 R1 plus R2. V க்கு பதிலாக Q1 வார V போடுறேன். ரெண்டு சமன்பாடு இருக்கு V, ஆனா Q1 காணணும்னா Q1 வார சமன்பாடு போடணும். Q1 இன் கீழ் 4πε0 R1. சோ 4πε0 வெட்டினீங்கன்னு சொன்னா Q1 வந்து எப்படி வரப்போகுது? இந்த R1 R2 கீழே வரும், R1 மேல போகும். சோ R1 இன் கீழ் R1 plus R2 Q1 plus Q2. ஆகவே Q2 க்கு எப்படி வரும்? R2 இன் கீழ் R1 plus R2 மேல Q1 plus Q2. சோ மொத்த ஏற்றம் Rக்கு ஏத்த மாதிரி பகிர்ந்தளிக்கப்படுது. சரியா? சோ அதை இன்னொரு விதத்துல நீங்க சொல்லலாம். முதல் ஸ்டெப்லயே சொல்லுங்க, நான் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக எழுதி காட்டினேன். இவ்வளவும் இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும். இந்த முதல் ஸ்டெப்பே எங்களுக்கு சொல்லுது என்ன? V சமன்டத்தால Q நேரல் சமன் C. C ஒரே ஒரு கணியத்துல தான் கிரி நேரல் சமன் R. சோ R சொல்ற விகிதத்துக்கு ஏத்த மாதிரி ஏற்றங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். அப்படி சொல்லிட்டோம்னு சொன்னா மொத்த ஏற்றம் Q1 plus Q2 வந்து நேர்வு சமன் அளிக்க போது R1 plus R2 க்கு. Q1 நேர்வு சமன் அளிக்க போது R1 க்கு. Q2 நேர்வு சமன் அளிக்க போது R2 க்கு. சோ இப்படி மூணையும் எழுதினீங்கன்னு சொன்னா நேரடியாக உங்களுக்கு இப்படி எடுக்கலாம். சரி, Q1 plus Q2 இந்த மொத்த ஏற்றம் வந்து நேர்வு சமன் R1 plus R2. Q1 நேர்வு சமன் R1, Q2 நேர்வு சமன் R2. சோ இதை போட்டீங்கன்னு சொன்னா நேரடியா இப்படி எடுக்கலாம். இப்படி இவ்வளவு செய்ய தேவையில்லை, விளங்கப்படுத்துறதுக்காக அப்படி நான் செஞ்சேன். சரி, எழுதிக்கலங்க.
சரியா? யாருக்கும் விளங்காம இருக்கா? அழிக்கவா? அடுத்து படிக்க போறோம் நம்ம கொள்ளளவிகள். ஒன்று 2 3 லான வரும். சரியா? கொள்ளவிகள் கொள்ளளவிகள். சோ கொள்ளளவிகள் நாங்க என்ன செய்யணும் சொன்னா, சாதாரணமா ஒரு கடத்தி ஏற்றாம 2 கடத்தியை யூஸ் பண்றேன். 2 கடத்தி யூஸ் பண்ணக்குள்ள சும்மா சொல்றேன், இப்படி ஒரு பிளஸ் ஏற்றம் கொண்ட கடத்தி மைனஸ் ஏற்றம் கொண்ட கடத்தி இப்படி வச்சா ஒன்றோட தொடுக்காம வச்சா ஒன்னுல இருந்து ஒன்னுக்கும் மின்விசை கோடுகள் பாய்ங்கண்ணா இப்படி எல்லாம் போகும். சோ இப்படியான ஒரு தொகுதி ஒரு கொள்ளளவை தொகுதி தான். இதை நாங்க பொதுவாக சமாந்தர தட்டுகளுக்கு செய்வோம். சமாந்தர தட்டுகளுக்கு செய்யக்குள்ள என்ன செய்யறேன்டா, இப்படி ஒரு தட்டுக்கு இப்படி களத்தை இணைக்கிறேன். களத்தை இணைச்சா வெறும் களத்தை இணைச்சா ஒன்னும் நடக்காது. அது அப்படியே கொண்டு போய் குழித்தொடுப்பு செய்யணும். சரியா? சாரி, குழித்தொடுப்பு செஞ்சா இதுல உடனே பிளஸ் ஏற்றம் வரும். பிளஸ் ஏற்றம் வந்த உடனே இதுல மறையேற்றம் தூண்டப்படும், சமனான அளவு தூண்டப்படும். அங்கால பக்கம் நேரேற்றம் வந்துரு. இப்ப என்ன செய்யறா, அங்கால பக்கம் திரும்ப புவித்தொடுப்பு செய்யுது. புவித்தொடுப்பு செஞ்சா இங்க அழுத்தத்தை சமப்படுத்துறதுக்காக வேண்டிய அழுத்த வேறுபாட்டின் வழி இலத்திரன்கள் பாயும். பாஞ்சு இந்த மேற்பரப்பு என்ன செய்யும் சொன்னா நியூட்ரல் ஆகிடும். சரியா? சோ நியூட்ரல் ஆக்குனா இதுல இப்போ நேரேற்றங்கள் இல்லை. சோ இப்ப நாம புவித்தொடுப்பையும் கட் பண்றேன், இதையும் கட் பண்றேன். சரியா? இப்படி கட் பண்ணிட்டா கடைசியா அப்படி ஏற்றங்கள் மிஞ்சி. சோ என்ன முறையில ஏற்றிருக்கோம்னா தூண்டல் முறையில ஏற்றிருக்கோம். சோ இப்படி மின்விசை கோடுகள் போகும். சோ இதுல நடுவுல வெற்றிடத்தை விட்டாலும் பிரச்சனை இல்ல, ஒரு மின் நுழையத்தை வச்சாலும் பிரச்சனை இல்லை. பேப்பர், ஹெஜிஃபோ, மைக்கா போன்ற மின் நுழையங்களை வச்சாலும் பிரச்சனை இல்லை. கடத்தியை வைக்கலாம். கடத்தியை வச்சா பரிமாற்றம் நடந்துடும். சரியா? அடுத்தது சில நேரங்கள்ல எப்படி தெரியும், ஒரு கோலம் ஒண்ணும் அதுக்குள்ள இன்னொரு கோலம். சரியா? சோ உள் கோலத்தை ஏற்றிட்டு வெளி கோலத்தை வச்சுட்டு புவித்தொடுப்பு செய்யுற. சோ உள்ளுக்கு மறையேற்றங்கள் வந்துருக்கும். உள்மேற்பரப்புல வெளிக்கோளத்தின் உள்மேற்பரப்புல உள்கோளத்துல பிளஸ் ஏற்றங்கள். சரியா? சோ இதை நாங்க சொல்ற கோல கொள்ளளவு. இதுல இதை புவித்தொடுப்பு செஞ்சு வச்சிருக்கோம். உள்ளுக்க புவித்தொடுப்பு செய்யற மாதிரி இருக்கு. சரி, இன்னொரு வகை இருக்கு உருளை கொள்ளளவுகள். இது எப்படி ஒரு உருளை, அதுக்கு நடுவால கம்பி ஒன்று போக முடியும். சோ இதுல பிளஸ் 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 இருக்க போகுது. உள்ளுக்க மைனஸ் வந்துருக்கு. உருளைக்கு உள்ளுக்க மைனஸ் வந்துருக்கு. கோல்ல பிளஸும் உருளையில மைனஸ் வந்து. சரியா? சோ இதெல்லாம் கொள்ளளவு அமைப்பு. சோ கொள்ளளவுன்னு சொன்னா நேர்மறை ஏற்றங்களை ஒரு காவலியால அல்லது மின் நிலையத்தால அல்லது ஒரு வெற்றிடத்தால நாங்க என்ன செய்வோம், பிரிச்சு வச்சிருக்கோம். சோ இது வந்து அதோட கொள்ளளவத்தை கெப்பாசிட்டியை வந்து கூட்டும். ஓரளவு அழுத்தத்துல நாங்க கூட ஏற்றத்தை சேமிக்கணும்.
ஆனா கோள கொள்ளளவில பார்த்தோம் எப்படி, அதுல வந்து C சமன் 4π எப்சிலன் நாட் ஆர்னு வந்துச்சு. ஸோ இது வந்து எங்களுக்கு 1/10 சாரி 1/9 ஸோ மிகச்சிறிய, ஸோ புவியை போல மிகப்பெரிய கோளத்துக்கு கூட கொள்ளளவம் வந்து சின்னதான் வந்துச்சு. ஸோ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க உருவாக்கி ஏற்றங்களை சேமிக்கலாம். பூமியில இருந்துகிட்டு பூமி அளவுக்கு உருவாக்குனாலும் பிரயோசனம் இல்லை சொன்னா நாங்க என்ன செய்வோம், கொள்ளளவத்தை கூட்டுறதுக்கு வழிவகைகளை தேடுவோம். ஸோ அதுக்காகத்தான் இந்த கொள்ளளவிகளை பயன்படுத்துறேன். இது சமாந்தர தட்டு கொள்ளளவி, இது கோள கொள்ளளவி, இது உருளை கொள்ளளவி. இது வந்து சாதாரணமான 2 ஏற்றங்களை கொண்ட ஒரு கொள்ளளவி அமைப்பு. ஆனா இப்படி ஒண்ணு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். சோ இப்படி கொள்ளளவிகளை உருவாக்கிட்டு நாங்க ஏற்றும் போது, இப்போ ஒரு தட்டுல பிளஸ் கியூ ஏற்றத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்த தட்டுல மைனஸ் கியூ ஏற்றம் கொடுக்கணும். அப்படித்தான் கொள்ளளவிகளை ஏற்றம். ரெண்டுலயும் எதிரெதிர் ஏற்றங்கள் வந்து ஒரு நாள் வராது. சோ இந்த ஏற்றங்கள்ன்ற மொத்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு தொகுதியாக கருதி தேறி ஏற்றத்தை பார்த்தா தேறி ஏற்றம் வந்து கியூ தேறியது வந்து 0 தான் வரும். ஆனாலும் ஒரு கொள்ளளவியில கியூ ஏற்றம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், அதுல அழுத்தம் கூடின தட்டு, அதாவது நேரேற்றப்பட்ட தட்டுல பிளஸ் கியூவும் அழுத்தம் குறைஞ்ச தட்டு மறையேற்றப்பட்ட தட்டுல மைனஸ் கியூவும் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரியா? சோ இதான் என்னோட கொள்ளளவுக்குரிய விஷயம். சோ எழுதி கொள்ளுங்க. கொள்ளளவிகள் தலைவு போட்டிருப்பீங்க. கெப்பாசிட்டர்ஸ், ஃபேனுக்கெல்லாம் வாங்கி கெப்பாசிட்டர் போட்டிருப்பீங்க. சரியா? அப்படி ஒண்ணு. இரண்டு கடத்திகள் காவலிகளால் வேறுபடுத்தப்பட்டு, இரு கடத்திகள் காவலிகளால் வேறுபடுத்தப்பட்டு கொள்ளளவிகள் உருவாக்கப்படும். இரு கடத்திகள் காவலிகளால் வேறுபடுத்தப்பட்டு கொள்ளளவிகள் உருவாக்கப்படும். கொள்ளளவிகள் உருவாக்கப்படும். இவை ஏற்றங்களை சேமிக்க பயன்படுத்தப்படும். ஏற்றங்களை சேமிக்க பயன்படுத்தப்படும். ஏற்றங்களை சேமிக்க பயன்படுத்தப்படும். காவலிகளாக அடுத்த பாயிண்ட், காவலிகளாக வெற்றிடம் அல்லது மின் நிலையங்கள் பயன்படுத்தப்படலாம். வெற்றிடம் அல்லது மின் நிலையங்கள் பயன்படுத்தப்படலாம். வெற்றிடம் அல்லது மின் நிலையங்கள் பயன்படுத்தப்படலாம். ஓகே, மின் நிலையம் தான் சீமா, மின் நிலையம் தான் மின்விசை கோடுகளை போக விடுமா? வெரி குட். சோ அதுக்குள்ள மின்புலத்திற பருமன் என்ன செய்யும்? மின்புல வளிமட பருமன் என்ன செய்யும்? மின்புல வலிமையின் பருமன் குறையும். மின்புல வலிமையின் பருமன் குறையும், மின்விசை கோடுகள் எண்ணிக்கை குறையும். விஜயான், மின்விசை கோடுகள் எண்ணிக்கை குறையறதுக்கு என்ன காரணம்?
அஃப்தால் மின்விசை கோடுகள் எண்ணிக்கை குறையறதுக்கு என்ன காரணம்? மின்னணுமை திறன் கூட அல்லவா? ஓ, மின்னுலையத்துக்கு எப்சிலன் நோட்னா கே எப்சிலன் நோட் போடக்குள்ள கூட தானே வருது. அதுல தூண்டப்படுகின்ற முனைவேற்றங்கள் காரணம் என்ன இல்லையா? கடத்திக்கு மின்னணுமை திறன் என்ன வரும்? முடிவில்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா ஞாபகம் படுத்திக் கொள்ளுங்க. இப்போ கொள்ளளவுகளுக்கு எழுதிட்டு இருந்தா கொஞ்சம் இதுகளை கீறுங்களேன். இதுக்கு ஒண்ணும் எழுத தேவையில்ல, சும்மா கீறுங்க. இதுக்கு சமாந்தர தட்டு கொள்ளளவி, இதுக்கு கோள கொள்ளளவி, இதுக்கு உருளை கொள்ளளவி. இன்னொரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி எல்லாரும் பேரையும் லிஸ்ட் எடுக்கும். பேரை பார்ட்டிசிபென்ட்ஸ் பேரை பாத்துக்கணும். இல்லாட்டி ஒரே எனக்கு தெரிஞ்ச பேர்கள் தான் கேள்வி கேட்கும். பாவம் அந்த பிள்ளை. சரியா கேட்டீங்களா? குயிக்கா கீருங்க. அழகெல்லாம் பார்த்துட்டு தேவையில்லை. கிறுக்கி எரிஞ்சு விடுறாங்க. கான்செப்ட் என்ன? ரெண்டு கடத்தி நடுவுல காவலி, ரெண்டு பேருக்கு இடையில ஏற்ற பாய்ச்சல் நடக்க முடியாது. அப்படி ஏற்ற பாய்ச்சல் நடக்காததால சேற்றங்களை சேமிக்கும். நடுவுல ஒரு மின்னுளையத்தை அல்லது காவலியோ இருக்கும். மின்னுளையம் மின்விசை கோடுகளை போக விடும், ஏற்றத்தை பாய விடாது. சரியா? சசா விஷயம். பரிமாணங்கள்ல தங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னா கொள்ளளவி ஒன்றின் கொள்ளளவு பரிமாணங்கள்ல தங்கியிருக்குன்னு சொன்னேன். இங்க இதுல விடைத்தூரம் ஏன்னா இதுல பரப்பளவு அதுல தங்கியிருக்கு. இதுல இந்த ரெண்டு இந்த உள்ளுக்கு இருக்கிற கோல்ற ஆறை உருளட ஆறையில தங்கி மாதிரி இவர்லையும் ரெண்டையும் ஆறைகள்ல தங்கியிருக்கும். சரியா? அதான் பரிமாணங்கள், பௌதிக இயல்புகள். பௌதிக இயல்பு சொல்லலாம், என்ன சொல்ற, பரிமாணம் நீளம் அகலம் உயரம் அப்படி போன்ற கணியம் ஆறை அதுகள்லாம் தங்கி ஏற்றத்திலேயோ அல்லது அழுத்தத்திலேயோ தங்கி இல்லை என்ற விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டு. சரியா? சிலபஸ்ல சில கொள்ளளவுகள் எல்லாத்திலும் பரிமாணத்தில் தங்கி இருக்கின்றது விளங்கிக்கல. இப்ப நான் ஒரு அமைப்பு இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மின்னியலுக்குள்ள போறீங்க. சரியா? இப்போ சார் காந்தப்புலம் படிப்பிக்கிறாங்க. எது போகுது காந்தப்புலத்துல? அஃப்தால் எது படிச்ச கடைசியா? ஹோலின் விளைவு. கரண்ட் பத்தி கொஞ்சம் தியரி படிச்சிருப்பீங்கன்னா, கரண்ட் மின்னோட்டம் ஏற்றங்கள் அது சம்பந்தமா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறீங்க. நீங்க இந்த 3 யூனிட்டையும் ஒன்னா நோக்கணும். சரியா? அது வேற யூனிட் இது வேற யூனிட்னு சொல்லி வச்சிருக்க கூடாது. ஓகே, 3 யூனிட்டையும் ஒன்னா நோக்கணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு அதை தொடர்பு பிடிபடும். நிலை மின்னியல்ல நிலையான ஏற்றங்களை படிக்கிறோம். அந்த ஏற்றம் அசைஞ்சா அதை நாங்க மின்னோட்டம்னு சொல்றேன். ஏற்ற பாய்ச்சல் வீதம் தான் மின்னோட்டம். அசையும் ஏற்றம் ஒண்ணு காணப்பட்டுச்சுன்னு சொன்னா மின்னோட்டம் வரும். மின்னோட்டம் காணப்பட்டுச்சுன்னு சொன்னா காந்தப்புலம் ஒண்ணு அந்த மின்னோட்டத்தின் காரணமாக உருவாகும். சரியா? மாறும் காந்தப்புலம் காணப்படுமாக இருந்தா அங்க ஒரு மின்புலம் உருவாகும். மின்புலத்தின் காரணமா ஏற்றம் அசையும், ஏற்றம் அசைவதன் காரணமா மின்னோட்டம் உருவாகும். சரியா? அப்படித்தான் நீங்க இனிமே யோசிக்கணும். இப்ப நான் மின்னியல் சுற்றணுகிற ஃப்ரெண்ட் உங்களுக்கு
எலக்ட்ரிசிட்டி படிக்கக்குள்ள சில நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டம் வரைக்கும் இயலுமான வரைக்கும் மின்னியல் சுற்றுக்களை விளங்கு. சரி, சோ வளமையா மின்னியல் சுற்று தேவைன்னா எங்களுக்கு ஒரு களம் தேவைப்படும். ஓகே, இப்படி ஒரு மின் களம் தேவைப்படும். சோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு இருவழி சாவி ஒன்று செய்ய போறேன். இருவழி சாவி என்னன்னா ஒரு சுவிட்ச், அந்த சுவிட்ச்ல ஆன் ஆஃப் சொல்லி ரெண்டு நிலைகள் மட்டும் இருக்காது. ஆஃப்